எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தங்கச்சி இருந்தா தங்கச்சிக்கிட்ட கேட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு. அப்படியே கேட்கும்போது சொன்னால் உருட்டுறேன் அப்படின்னு. சரி நானும் உருட்டுறேன்டி அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தா உரல் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்ச மருதாணி இருந்துச்சு. மினி கிச்சன்ஸ்லாம் அப்படியே மினி கிச்சன்ஸ்னாலே நம்மளுக்கு வீடு வேறு. அப்படியே பார்த்தோம் மருதாணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உரல் நல்லா இருந்துச்சு, அழகாக கழுவிலாம் வச்சுருந்தா. அப்புறம் தண்ணி எங்கடின்னு கேட்டதுக்கு தண்ணி எடுத்து வச்சா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக எடுத்து வச்சிருக்கோம். கரண்டி வேறு சரி அரைக்கலாமான்னு கேட்டேன். சரி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியே தூக்கி உரல் வச்சாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. ஒரு குட்டி நம்ம கை கொஞ்சம் பெருசாக இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. தங்கச்சி அழகாக வச்சுக்கிட்டா. செவுத்து செம்மையாக வந்துச்சு ஆரஞ்சு கலரில். ஆனால் நம்ம வந்து சின்னதாக அரைக்கிறதுனால அவ்வளோ செவக்காது. நம்ம வீட்டில் உங்களுக்கு நீங்கள் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா கிராமத்து மருதாணி எடுத்து அரைச்சி போடுங்க, செம்மையாக வெளுக்குங்க. நம்ம சென்னை அப்படின்றத விட கிராமம்னா செம்மையாக செவக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தங்கச்சி வச்சா செம்மையாக செவுத்துச்சு. ஒரு ரவுண்டு மட்டும் வச்சுருக்கா. அவள் கைக்கு அவ்வளோதான் பற்றிருக்கு, வச்சு எடுத்துருக்கா. செம்மையாக செவுத்துச்சு. சூப்பராக செவுத்துருக்கு. இங்கே இருக்க ஸ்மெல்லு அவ்வளோ செம்மையாக இயற்கையாக இருக்குங்க. ஆனால் சென்னை கொஞ்சம் கடப்போட சேர்த்துருக்கு. இங்கே எல்லாமே இயற்கையாக சூப்பராக இருக்கும். கையெல்லாம் அவ்வளோ செவுத்துச்சு எங்களுக்கெல்லாம். நீங்கள் யாராச்சும் இந்தமாரி மினியில் அழகாக ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்டில் சொல்லுங்கள். ₹12 கொடுத்து வாங்க முடியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அரைச்சி முடிக்க போகிறோம். ஒயர் மட்டும் போட போகிறேன். இதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பேட்டரி இருக்குது. பேட்டரி இருக்குது. சென்னையில் வெயில் அடிக்கும்னா, ஆனால் இந்த அளவு இருக்காது. நம்ம சென்னையில் அதிக நாள் இருந்துட்டு இங்கே வந்தது தான் இப்படி இருக்கும். இங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வெயில் அதிகம். ஆனால் சென்னையில் வந்து மழை பெய்யாது. இங்கே நல்லா மழை உண்டு, பார்த்துக்கோங்க. மழை உண்டு. இப்போ கூட மழைக்கு கருத்துட்டு வருது, பார்த்துக்கோங்க. இங்கே எல்லாம் இயற்கை இருக்குது. எங்கள் சித்தி வீட்டில் தான் இப்போ இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே நிறைய மாங்காயெல்லாம் அப்படியே காயாக நிற்குது. மாங்காய் மட்டுமா
கீரை நிறைய இருக்குது. அவ்வளோதான், அரைச்சி முடிச்சிட்டோங்க. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். அட்ராக்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க.